வணக்கம், நமஸ்தே, குட் மார்னிங். காலையில் எங்கே அவசர அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்குது. எஸ், இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து டி நகர் கிளம்பிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போது ஹாஸ்டல் ரூம் பூட்டிட்டு நம்ம கிளம்பலாம். இவன் தான் என் ஃப்ரெண்டு பிரவீன். இவன் கூட தான் நம்ம இன்றைக்கி வெளில போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. எக்ஸிட் பாஸு, வீட்டிலேருந்து லெட்டர் அனுப்பிச்சா தான் விடுவாங்க. சின்ன பையனாகவே நினச்சிட்டு இருக்காங்க போல். சரி, ஓகே, கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். போகலாம், எங்கேயா சாப்பிட்லான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். யோசிக்கிற கேப்பில் பஸ் வந்துருச்சு. சரி, ஓகே, எக்ஸிட் பஸ் ஏறி வெளியில் அப்புறம் பார்த்தா எங்கள் நேரம் எந்த கடையுமே இல்லை. A2B தான் ஓப்பன் இருந்துச்சு. சரி, A2Bயில் போய் சாப்பிட்றலான்னு சொல்லி 2 தோசையை வாங்கி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில்லு நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி பே பண்ணிட்டோம். பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பஸ் ஏறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அவன் தான் ஏதோ ஒரு பஸ் ஏற்றி விட்டான். நான் பாட்டு கேட்டு நான் போய் இறங்கிட்டேன். 2 காஃபி வாங்கி கொடுறா அப்படின்னா. சரி, 2 காஃபி குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. சுற்றிக்கிட்டே இருந்தோம். அவன் ஏதோ ஒரு நல்ல கடையை பிக் பண்ணியிருந்தான். அங்கே போய்ட்டு அவன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டான். சரி, கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வருவோம்னு சொல்லி கும்பிட்டு இளநீர் குடிச்சிட்டு சரி சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என் நேரம் ட்ரெஸ்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய், சப்ஸ்கிரைப்.